உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேயர்களே, யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உறவையும் சரி நட்பையும் சரிங்க தவிர்க்கவே முடியாதுங்க. காரணம், இந்த ஆண்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடம் என்கிற களத்திர ஸ்தானத்தில் வராரு. இந்த களத்திர ஸ்தானத்தில் வரும்போது 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு உறவு அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல தீர்க்கமாக அமைய போகுது. தனுசு ராசி நேயர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, 3 மாதமாக போராட்டத்தில் இருந்தாலும் சரி, 7 வருஷமாக ஒரு வருடத்தில் வட்டத்தில் இருந்தாலும் சரி, இன்று ஏற்படுத்தி தரப்போகிறார். அதே மாதிரி கேதுவும் சரி, ராகுவும் சரி, நீண்ட நாள் நன்மைகளை செய்ய போகிறார். இந்த வீடியோவில் 2 விஷயம்தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவு உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருக்க போகுதா, இந்த உறவு உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு புது தெம்பும் ஒரு புது தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ அமையிற மாதிரி இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, வாழ்க்கையில் முக்கியமாக எந்த மாதிரி நபர் நமக்கு வர போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்யக்கூடிய நபராக வர போகிறாரு. உறவுகள் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருக்கக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை பயனுள்ளவர்களாக அப்படிங்கிறத காலகட்டத்தில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பயனற்றவர்களாக உங்களை உருவாக்கி இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மன வியாதிகள், மன ரீதியான பிரச்சனைகளும் அனுபவிச்சிருப்பீங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, ஏன் 70 வயசாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களும் ஒரு உறவு அப்படிங்கிறது காயப்படுத்தி இருக்கணும். ஏன் 12 வருஷமாக நீங்கள் ஒருத்தவங்க கூட பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் அந்த உறவு உங்களுக்கு விரிசல் ஏற்படுத்தி இருக்கும். உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகளை நொறுக்க விட்டிருப்பாங்க. அந்த அன்பை அந்த உறவு தராமல் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். நினைக்கும் போது அந்த உறவு உங்களிடம் இருந்து விலகுகிறது பாருங்க. அன்புங்கிறது ஒரு ஏமாற்றம் என்பதை உணர்த்துகிறது பாருங்க. இது இந்த ஆண்டு சரியாகுங்க. இந்த ஆண்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களுக்கும் அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக ஏங்குறது தாங்க ஒன்று. இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இந்த அன்பால் மட்டும்தான் நம்ம காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது. எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே 50 வயசு நிறைஞ்சிடும். தனுசு ராசி நேயர்களுக்கு முடிஞ்சிருதுங்க. அன்பை எதிர்பார்த்து கடைசியில் கிடைக்கவே கிடைக்காது. அது நம்மளுக்கு ஏமாற்றம்தான்னு தெரியும் போது அதுவும் இன்னமும் வலிக்கிறது. தனுசு ராசிக்காரவங்க குடும்பம், வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் களத்திர வீடு, புதன் பகவான் முயற்சி ஸ்தானமும் சனி பகவான் தான். ஸோ குடும்பமும் சரி, முயற்சியும் சரி, எவ்வளவு இருந்தாலும் அதில் பயன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தையை அனுபவிக்காத தனுசு ராசி நேயர்களே, ரிஷபம் கடகத்தை திருமணம் செய்தால் ஏதோ ஒரு கடமைக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, யோசித்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரவங்களே, ஒரு 20 வருஷமாக திருமணமாகியும் ஒரு நிமிட சந்தோஷத்தை அனுபவிக்காத தனுசு ராசி நேயர்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நிறைய தனுசு ராசி நேயர்கள் நிறைய அவமானத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஏமாத்திட்டு போய் படையெடுத்து தோத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே தோக்குறாங்க அப்படின்னா ஒரே காரணம் என்ன தெரியுமா? அன்பு தான். இவங்களோட ஏக்கம் என்ன தெரியுமா? நம்ம மனசில் தோன்ற விஷயத்தை, நம்ம ஏக்கத்தை, நம்ம ஆசையை, நம்ம பாசத்தை நம்ம ஒருத்தங்களோட ஷோல்டரில் பகிர வேண்டிய காலமும் நேரமும் மட்டும்தான்.
அந்த அன்பை பரிமாறிக்க கூட ஒரு நபர் வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இவங்களை யாரும் அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவை கேட்கக்கூடிய ஒரு தனுசு ராசி நேயர்களுக்கும் 2 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசியுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மனவியாதி தான். மன ரீதியான கஷ்டங்கள் தான் அதிகமாக ஏற்படுது. என்ன மன ரீதியான கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கீங்க. பாருங்க, அதான் ஒரு தப்பு. தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த தப்பான முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண வரையம் தாங்க. நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து, நமக்கு அன்பை கொடுத்து, ஏமாத்தி, நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி, நம்மளையே வேண்டாம்னு சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. அதுதான். அதாவது நம்மளுடைய சொல் கேட்பதற்கும் ஆள் இல்லை. அவர்கள் இதை செய் என்று அன்பாக சொல்லவும் ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு அன்பாக சொல்லவும் ஆள் இல்லை அப்படிங்கிற ஏக்கம் தான் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. ஒவ்வொரு தனுசு ராசியுமே அவங்க மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. அந்த காயத்தை யாருனாலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். ஒரு தனுசு ராசி இயங்குறாங்க. தன்னுடைய சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, தன்னோட வண்டியாக இருந்தாலும் சரி, எதையுமே பற்றி கவலைப்படாமல் தன்னிடமிருந்து என்ன கிடைக்கும், என்ன வச்சு அவங்க டெவலப் ஆகிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர, உங்களை யாருமே ஒரு நிமிடம் கூட உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கும் இதயம் இருக்குது அப்படிங்கிறது யோசித்ததே கிடையாது. உங்களுடைய 6ஆம் இடங்கிறது ரணரோண ஸ்தானத்தில் இவ்வளவு நல்ல குரு இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, இவ்வளவு நல்ல குரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான லைஃப்பை கொடுக்க போகிறாரு. யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது நம்மளுடைய சொல் கேட்பதற்கு ஆள் இல்லை. அவங்க இதை செய் அதை செய்யின்னு அன்பாக சொல்லவும் ஆள் இல்லை. இந்த அன்புக்கு தாங்க ஒரு தனுசு ராசி ஏங்குறாங்க. தன்னுடைய சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, எதையும் பற்றி கவலைப்படாமல் தன்னிடமிருந்து என்ன கிடைக்கும், என்ன வச்சு அவங்க டெவலப் ஆகிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. உங்களை யாருமே ஒரு நிமிடம் கூட யோசிக்கல. நான் சொன்ன மாதிரி இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் என்ன விதத்தில் ஃபீல் பண்ணுறீங்கங்கிறத தெரியப்படுத்துங்க. அதாவது க்ளோஸாக பழகினா கூட இவ்வளவு நல்ல பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த க்ளோஸாக போய் அட்வான்டேஜ் எடுத்தால் கூட பிரச்சனைகள் வருது. நம்ம பெஸ்ட்டு நினச்சி வாழக்கூடிய பர்சன்ஸ் நம்மளை புரிய வச்சுருப்பாங்க. ரொம்ப நாளாக பழகின ஒருத்தவங்க பிடிக்கல நம்மளை சொல்லும்போது வலிக்குங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் தனுசு ராசி நேயர்களே, எல்லா தனுசு ராசிக்கும் இது பொருந்தும். செக் பண்ணி பாருங்கள். தனுசு ராசிக்காரவங்க வாழ்க்கையில் எல்லாரையுமே வாழ வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க. எல்லோருக்குமே நல்லது செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பொருந்தாது. காரணம் என்னன்னா, குரு பகவானுடைய வீடு. இவங்க பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது. அடுத்தவங்க பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இவங்களால நடத்திக்கவும் முடியாது. காரணம் என்னென்னா, ரொம்ப குடும்பத்தில் தனியாளாக தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, வாழ்க்கை உங்களுக்காக வாழ முடியாமல் ஏதோ ஒரு கடமைக்கு இருக்கீங்க. பாருங்க, இந்த நிலை மாறும். எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையில் தனியாக வாழலாம்னு நினைக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு ஒரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? உடம்பு படுத்தும். அதெல்லாம் மீறி ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் ஒருத்தருடைய சுயரூபமே தெரிய வரும். வாழ்க்கை நம்ம சுற்றி உள்ள உறவுகளின் கட்டுப்பாட்டிலே வாழ்ந்திருப்போம். உறவுகளை உதறிவிட்டு நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட க்ளோஸாக இருக்கலாம். அவங்க கூட வாழ்ந்துடலாம். இல்லை நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க கூட வாழ்க்கையை கொண்டு போயிடலாம்னு நினைப்போம் பாருங்கள். அப்போ கூட அந்த உறவு கூட நம்மளை ஏமாற்றும். இன்னும் சில தனுசு ராசிக்காரவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க? அவங்களோட கணவர்களோ மனைவிகளோ தவறு செய்யும்போது அதை தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
பாருங்க, இதுவும் வந்து தான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நிறைய தனுசு ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில இதுதான் வந்து நடக்கிறது. என்ன தெரியுமா? அவங்க தவறு செய்றதுக்கு அவங்க சுத்தி உள்ளவங்க காரணம். அவங்க சுத்தி உள்ளவங்க இவங்களுடைய வாழ்க்கைய மாத்திடுறாங்க. ஒருவருடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகள், புது புது சிக்கல்கள், புது புது அனுபவம் ஏற்படுது அப்படின்னா, தனுசு ராசிக்காரவங்க காரணம். உங்களால தான் அவங்க சுத்தி உள்ளவங்க இவங்களை கெடுத்து, இவங்கள இந்த மாரி தள்ளி, ஏமாத்தி, அன்பை கொடுத்து வீணடிச்சு, கடைசியில இவங்கள தான் தப்பு பண்ணுனாங்கன்னு இவங்களுக்கு பட்டமும் சூட்டி விடுறாங்க. மன அழுத்தம், மனவலி அதிகம், ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா தனுசு ராசிக்காரவங்க சந்திக்கிறாங்க. 2025ல கண்டிப்பா சொல்றேன், நீங்க சூப்பரா வாழப் போறீங்க. ஏன்னா, இந்த 7ஆம் இடம் பலம் பெறப்போகுது. இந்த 7ஆம் இடம் பலம் பெறும்போது ஒரு நட்பு, ஒரு உறவு வருங்க. இது ஆரம்பத்தில நட்பா இருக்கலாம். நீங்க சொல்வீங்க, "எவ்வளவு நாள் மேடம் நட்புங்கிறது வந்துட்டு நம்மள ஏமாத்திட்டு போறது, அடி வாங்குறது, உடம்புல சக்தியே இல்ல மேடம். அன்பால என் பெயர வைத்து என்னோட ஏமாத்திட்டு போயிட்டாங்க. என் உறவுகள் என் சொத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு இருப்பாங்கன்னு நினைச்சவங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க." அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மேடம். உடலை மரியாதையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த ராகு கேது பெயர்ச்சி முதல் முறையாக கேது பகவான் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க. இந்த நல்ல இடத்துக்கு வரும்போது அடுத்த 18 மாதமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த கேதுங்கிறது ஞானக்காரகன், நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து தட்டி அதில் போய் உட்கார வைப்பாருங்க. எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் சரி, இனிமே ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிறது உங்களுக்கு அன்பு பரிசா வந்து கிடைக்க போகுதுங்க. நல்லதே பண்ண போகிற நல்லதே நடக்க போகுதுங்க. உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒர்த்தா இல்லை வாழ்க்கை, ஒர்த்தான ஒரு நேரம் வரப்போகுது. சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு, நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக தருவாருன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் கொடுக்க போகிற ஒரு பரிபூரண உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்மளுக்கு யாராவது தூக்கி விடுவாங்க, யாருக்கு யாராவது புரிஞ்சுப்பாங்க, வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை நமக்கு உண்டானதாக வசமாக்கி கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையை வசப்படுத்திக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, வாழ்க்கை நமக்கு சாதகமா இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாரி ஒரு நல்ல நேரம் வரும்போது, நமக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கப் போகுது, உறவு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. தவறான வீடியோ கிடையாது. எல்லோருக்கும் தவறான உறவுகள், நட்பு வரும் எல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு நியாயமாகவும், உங்களுக்கு நேர்மையாகவும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு உறவு கிடைக்கும். இது தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.